ஓகே சார். இப்ப நம்ம வந்து பிராண்ட் நேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஆமாம் சார். இப்ப நீங்க எந்த ஏரியாலாம் பண்ணலான்னு இருக்கீங்க? எந்த ஏரியால ஸ்டார்ட் பண்றீங்க பிசினஸ்? சார் இப்போ லொகேஷன் ஆர்எஸ்புரம், ஆர்எஸ்புரம். ஓகே. ஆர்எஸ்புரம், செல்வபுரம், குனியமுத்தூர், ஓகே. இப்ப ஒரு ஆர்எஸ்புரம்ன்றது 2 உங்களுக்கு மெயின் சர்க்கிள். தானே? ரொம்ப மெயினா? குனியமுத்தூரும் ஆமாம் சார். ஆர்எஸ்புரம் இது அங்கெல்லாம் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வரும் உங்களுக்கு ஒரு கவரேஜ் சொல்லுங்க. 5 கிலோமீட்டர் சர்க்கிள். ஓகே, 5 கிலோமீட்டர். ஆர்எஸ்புரத்துல இருந்து குனியமுத்தூர் 5 கிலோமீட்டர் இல்லையா? குனியமுத்தூர்ல மெயின் சிட்டியா இல்ல ஆமாம். கொஞ்சம் அவுட்டருங்களா சார்? இப்போ நான் இருக்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 கிலோமீட்டர் சர்க்கிள் தான் சார். இது மெயின் சிட்டி தான். நான் இருக்கிற சிட்டிக்குள்ளே தான் இருக்கேன். ஓ, நீங்க இங்க ஆர்எஸ்புரத்துல இருக்கீங்களா? ஆர்எஸ்புரம், குனியமுத்தூர் அந்த மாதிரி ஏரியா. ஓகே 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 ஓகே. இப்போ அதுல வந்து நீங்க என்ன ப்ராடக்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? என்ன ப்ராடக்ட்? அது ஃபுட்டா? எது எது நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க ஃபர்ஸ்ட்? இப்போ நம்ம A to Z பண்ணலான்னு இருக்கோம் சார். ஃபுல்லு டெலிவரி ஃபுல். இல்ல, ஏ டு Z பண்றீங்க. பட் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சில ப்ராடக்ட் நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா? ஒன் பை ஒன்னா பண்ணுவோம் இல்லையா? ஒரே டைம்ல எல்லாமே ஆமாம் சார். நீங்க பண்ற மாதிரினா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்? இப்போ ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், கிராசரி, மீட்டு, ம். ஃபுட்டு எல்லாமே இல்லையா? ஆமாம் சார். சரி, ஓகே 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 ஓகே. இதுல வந்து இப்போ நீங்க டெலிவரி நீங்க மட்டும் பண்ண போறீங்களா இல்ல டெலிவரி யாராவது ஜாயின் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எப்படி என்ன மாதிரி? ஸ்டார்டிங் வந்து நம்ம இந்த மாதிரி பண்றங்கும் போது நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து நான் ஒரு 2 பேர்த்த சொன்னேன் இந்த மாதிரிட்டு. சரி அவங்க வந்து இதுல ஒரு நெகட்டிவ் இது பேசினாங்க. அப்ப நான் சரி சரி ஓகே சரி நான் ஸ்டார்ட் பண்ண சரி சரி. ஒரு ஓகே ஹெல்ப் ஒரு ஆள் இருக்கு சார். நானும் இருக்கேன். ஓகே 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 ஓகே. இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா பிசினஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க 3 விஷயம் பிளான் பண்ணிக்கணும். சரிங்களா? ம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு முதலீடு பண்றீங்க. சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை தவிர்த்து வேற கிடையாது இப்போதைக்கு. சரிங்களா? ஆ, அதுக்கப்புறம் ஆமா சார். விளம்பரப்படுத்துறதுக்கு மேபி நோட்டீஸ் போட போறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ண போறீங்க இல்லையா? ஸோ அடுத்து ம். வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ், என்னுடைய செலவுகள் இருக்கும். இப்போ ம். பொருள் வந்து உங்களுக்கு செலவுகள்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் கிடையாது உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ம். கஸ்டமர் ஆர்டர் போடுறாங்க உங்க ஆப்லனா, அந்த கஸ்டமர்ட்ட வந்து ஆர்டர் என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு கடையில போய் பொருளை வாங்கிட்டு கொண்டு போய் கஸ்டமர் டெலிவரி பண்ண போறீங்க. இதுதான் உங்களுடைய ஒர்க் ஆமா சார். இல்லையா? ம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், உங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பென்சஸ், ஆப்ரேஷன்ஸ். ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது செயல்பாடுகள். டெய்லி உங்களுடைய செயல்பாடுகள். இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டே பண்றீங்களா? இது ஃபுல் டைம் இதை பண்ண போறீங்களா? இல்ல ஃபுல் டைம் சார். சரி, ஓகே ஓகே ஓகே. இதுல வந்து இப்போ நீங்க அப்ப நீங்க பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எல்லா ஐட்டமே பண்ணலாம். கிராசரி, மீட்டு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே பண்ணலாம். பட் ஒரே டைம்ல எல்லாத்தையும் பண்ண முடியாது, சிரமமா இருக்கும். ஏன்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து இப்போ மளிகை ஐட்டத்தில் வந்து ஒரு 20% லாபம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 120 ரூபாய்க்கு விற்கிறீங்க. டெலிவரி சார்ஜ் ஒரு 30 ரூபாய். ஸோ ஒரு 100 ரூபாய் ஆர்டர் கிடைச்சா உங்களுக்கு 50 ரூபாய் லாபம் கிடைக்கும். 100 ரூபாய்க்கு ஒரு கஸ்டமர் வாங்குறாங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு கூடுதலா கிடைக்கிற லாபம் வந்து பார்த்தோன்னா ஒரு மார்ஜின் 20 ரூபாய். அதாவது 100 ரூபாய் பொருளை 120 ரூபாய்க்கு விற்கிறீங்க, கூட வந்து ஒரு 30 ரூபா வந்து டெலிவரிக்கு வாங்குறீங்க. ஸோ 50 ரூபா உங்களுக்கு லாபம் ஆச்சா? இதுதான் உங்களுடைய லாபம். 100 ரூபா வந்து அந்த கடைக்கு போயிட போகுது. அது என்ன பொருளோ அந்த பொருளை வாங்கி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண போறீங்க. இதான் ப்ராசஸ். இதுல வந்து பொருளுக்கு ஒரு பொருள் மாறுபடும். இப்போ வந்து நீங்க மளிகை ஐட்டம் ஒரே கடையில வாங்கிக்கலாம் இல்லையா? ஒரு ஏரியால பண்றீங்கன்னா இப்போ நீங்க 2 3 ஏரியா கவர் பண்றது ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஏரியா செலக்ட் பண்ணிக்கணும். ஒன் பை ஒன்னா ஒரு படிக்கட்டுல ஒவ்வொரு படிக்கட்டா போற மாதிரி தான். சரிங்களா? முதல்ல ஆர்எஸ் புறமா, ஆர்எஸ் புறம். ஆர்எஸ் புரத்தில் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து நீங்க விளம்பரப்படுத்தணும் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து எங்க நீங்க விளம்பரப்படுத்துறதுக்கு எங்க ஃபோக்கஸ் பண்ணணும்? அபார்ட்மெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். அபார்ட்மெண்ட்ஸ். ஏன்னா வந்து அபார்ட்மெண்ட்ஸ்ல கஸ்டமர்ஸ் வந்து குரூப்பா இருப்பாங்க. நீங்க அங்க நோட்டீஸோ விளம்பரம் போறீங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. டக்குன்னு கேட்கணும்னா இங்க வந்து அவங்க இறங்கி வந்து இல்ல வந்து வாங்குறதுக்கான சூழ்நிலை இல்லாட்டியும் கூட டக்குன்னு ஆன்லைன்ல வாங்குறது. இப்ப மத்த ஆப் இருக்கு இல்லையா? இப்ப ஸ்விக்கி இருக்கும், ஜொமேட்டோ இருக்கும், ஜெப்டோ இருக்கும், இது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கும். சரிங்களா? அவங்கள்ட்ட இல்லாத உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வந்து ஆஹ், அவங்கள மாதிரி வந்து பெரிய கம்பெனி கிடையாது, சின்ன கம்பெனி. சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா கஸ்டமருக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுங்கிறத நீங்க ஒவ்வொரு தட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்விக்கியில் வந்து கேட்க ம். மாட்டாங்க, சார் உங்களுக்கு வந்து ம். இந்த பிரியாணி வாங்குனீங்க வேற நாளைக்கு தான் வேணுமா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? பட் நீங்க வந்து ம். உங்களுடைய ஓன் கம்பெனிங்கிறதால நீங்க இதெல்லாம் கேட்கலாம். சார் இது மாதிரி நாங்கள் டெலிவரி சர்வீஸ் பண்றோம். அதாவது எங்கேயுமே ஓனர் நீங்க தான் சொல்லக்கூடாது. நான் தான் ஓனர், நான் தான் ம். பண்றேன்னு சொல்லக்கூடாது. டெலிவரி பண்ண கூட அது ம். சொல்லக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அப்ப அவங்க ஓகே. பார்கெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, விலை பேச ஆரம்பிச்சிருவாங்க.
ஒரு 2 3 வாட்டி ஆர்டர் எடுக்க வரீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அப்போ கொஞ்சம் தம்பி அந்த கடையில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அங்கே போய் வாங்கிட்டு வாங்குவாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒரு ரேட் ஒரு கடையில் வச்சிருப்போம், ஒரு பொருளை வந்து வாங்குவோம், ஒரு இடத்துல விற்போம். இப்போ நம்ம ஒரு விலை விற்கிறோம், நம்ம ஒரு லாபம் வச்சு விற்கிறோம். இப்போ சார் இங்கே வாங்காதீங்க, இங்கே விலை அதிகமாக இருக்குது, அங்கே போய் வாங்குவோம் இப்பெல்லாம் சொல்ல வாய்ப்பு இருக்குது கஸ்டமர். அப்போ எங்கேயுமே கஸ்டமர்கிட்ட நான் தான் பிஸ்னஸ் ஓடன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்னன்னு சொல்லணும்னா, நான் ஒன் ஆஃப் தி டெலிவரி பார்ட்னர். இது ஒரு சின்ன கம்பெனி, இந்த ஆர்எஸ்புரத்தில் இங்கேருந்து இதான் ஆஃபீஸு, இங்கேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. நான் ஒர்க் பண்ணுறேன், என்னோட 2 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் சின்ன கம்பெனி, இது மாதிரி டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். சின்ன சின்ன ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். நீங்கள் இன்னும் எத்தனை காலம் ஆனாலுமே நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ அளவுக்கு வர முடியாது. சரிங்களா? ஸ்விக்கி ஜொமேட்டோ உங்கள்கிட்ட வந்து போட்டி போட மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க உங்கள்கிட்ட இறங்கி வந்து உங்கள்கிட்ட போட்டி போட போகிறது கிடையாது, நீங்கள் அவங்கள்ட்ட போட்டி போட முடியாது. ஸோ அதனால் போட்டிங்கிறது இல்லை கிடையாது. இப்போ போட்டிங்கிறது எப்போ வரும்னா, உங்களை மாதிரி யாரோ புதுசாக வந்தாங்கன்னா தான் உங்களுக்கு போட்டி. உங்களை மாதிரியே புதுசாக ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணி வராங்கன்னா போட்டி. அது வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ உங்களுக்கு வர கஸ்டமர்ஸு, அது ஒரு கஸ்டமர் இருந்தால் 2 கஸ்டமர் இருந்தாலும் அந்த கஸ்டமர்கிட்ட ப்ராப்பராக நீங்கள் மேனேஜ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பேசி பழகி, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன பொருள் வேணும், அப்பா எனக்கு வந்து இங்கே இந்த மளிகை ஐட்டம் கிடைக்கல, இந்த ஐட்டம் கிடைச்சா நான் டெலிவரி, இல்லை இந்த பால் கிடைக்கல, பசும்பால் கிடைக்கல, இல்லை வந்து எனக்கு கீரை ஐட்டம் கிடைக்க மாட்டேது. இந்த மாதிரி கஸ்டமருக்கு எந்தெந்த பொருள் தேவைங்கிறத நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது பெரிய கம்பெனிகள் செய்ய மாட்டாங்க, அவங்களால செய்யவும் முடியாது. இப்போ ஸ்விக்கியில் வந்து சார் உங்களுக்கு என்ன பொருள்னு கேட்கவே மாட்டாங்க, அவங்களாவே கம்பெனியாவே டிசைட் பண்ணி ஒரு பொருளை போடுவாங்க, அது விற்க முடியும். பட் உங்கள்கிட்ட என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி கேட்கும் போது கஸ்டமருக்கு ஒரு நம்பிக்கை, ஓகே இவங்க நமக்காக வந்து நம்மளுக்கு கேட்டு நம்மள்கிட்ட நமக்கு டெலிவரி பண்ணுறாங்க. அப்போ எந்த ஐட்டமாக தான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்பாங்க, அப்போ இந்த ஐட்டம் கிடைக்குமா, எனக்கு உடனே வேணும், நான் டெலிவரி சார்ஜ் கொடுத்துட்றேன் எனக்கு. அப்போ ஒரு பொருள் கிடைக்காத ஐட்டம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பசும்பால் இருக்குது, பசும்பால் கிடைக்காது, சரி நீங்கள் கேட்குறதுல கிடைக்குமா, கிடைக்காது. இதுவே வந்து ஒரு பெரிய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, வந்து ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ சில ஆப்ஸ் இருக்கு, இப்போ பசும்பால் மட்டுமே டெலிவரி பண்ணுறதுக்கு சில ஆப்ஸ் இருக்கு, லீஷியஸ் இருக்கு, அது மாதிரி சில ஆப்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ டெண்டர் கட் இது மாதிரிலாம் ஆப்ஸ் இருக்கு, அதெல்லாம் பண்றாங்க. பால் இது மாதிரி ஐட்டம்லாம் பண்றாங்க, சிட்டிஸ்ல மட்டும் பண்றாங்க. பட் என்னன்னா ரேட்டு கண்ணா பண்ண அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க எல்லாமே ஸ்டாக் பண்ணி தான் கொடுப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கும், ஸ்டாக்ல தான் வரும் உங்களுக்கு. ஹோல்சேல் ஒரு மொத்தமாக ஒரு ஸ்டாக் ஏரியா தான் வரும் உங்களுக்கு. இப்போ நீங்க அப்படி பண்ண தேவையில்ல, ஒரு லோக்கலா ஒரு ஐட்டம், ஒரு பால் சப்ளை பண்றவர், ஒரு நாட்டுக்கோழி முட்டை சப்ளை பண்றவர், ஒரு கீரை சப்ளை பண்ண டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவங்க விற்க போகிறது கிடையாது. யாரும் பால், அந்த ஒரு சின்ன பால் கடைக்காரர் ஆன்லைன் விற்க மாட்டாரு, அவர் அங்கே லோக்கலில் விற்பார், அவ்வளோதான். அவரு உங்களுக்கு போட்டி கிடையாது, அதனால அவர்கிட்ட தாராளமாக வாங்கிக்கலாம். ஒரு 25 ரூபா வாங்குறீங்களா, பசும்பால் நல்லா குவாலிட்டியான பசும்பாலாக இருக்குன்னா நீங்கள் அந்த 30 ரூபாய்க்கு விற்கலாம். ஏன்னா நீ அப்புறம் டெலிவரிக்கு இது, ஏன்னா அவங்க ஒரு பால் மட்டும் வாங்க போகிறது கிடையாது இல்லையா, மளிகை ஐட்டம் சேர்த்து தான் பால் வாங்குவாங்க. ஸோ இப்படி ஒரு சின்ன சின்ன பொருளாக நீங்கள் உங்களுக்குன்னு கம்ஃபர்டபுளான சில பொருட்களை கொண்டு வரணும். உங்களுக்கு வந்து எது ப்ராஃபிட்டபிளான பொருளோ, எது வந்து அதிகமாக லாபம் கொடுக்குதோ அந்த பொருளை அதிகமாக விளம்பரப்படுத்தணும். உதாரணத்துக்கு மளிகை ஐட்டம் நல்ல ப்ராஃபிட், ஃபுட்டை கம்பேர் பண்ணும்போது மளிகை ஐட்டம் நிறைய ப்ராஃபிட். மளிகை ஐட்டம் வந்து டெய்லி வாங்க மாட்டோம், ஃபுட்டு வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை வாங்குவோம். சரிங்களா? ஆனால் ஃபுட்டு வாங்கினா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும்னா ஒரு 250 ரூபா, 300 ரூபா, இல்லை 150 இப்படி தான் வாங்குவோம் ஃபுட்டு. சரிங்களா? 1000 ரூபாய்க்குலாம் வாங்க மாட்டோம் ஃபுட்டு, ரொம்ப ரேர். இதுவே மளிகை ஐட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் 1500 2000 வரும். ஏன்னா ஆஃபர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10% தள்ளுபடினா கண்டிப்பா கஸ்டமர் மளிகை ஐட்டத்துக்கு வந்து நிறைய ஆர்டர் கொடுப்பாங்க. மளிகை ஐட்டம் அந்த அந்த ஐட்டத்தோடைய ஆர்டர் வேல்யூ வந்து பார்த்தா அதிகமாக தான் வரும். ஸோ 1000 2000 வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ நீங்க இதை டெலிவரி பண்ணும்போது தான் உங்களுக்கு எந்த ஐட்டம் கஸ்டமர் கேட்குறாங்க. ஏன்னா ஃபுட்டுக்கு தான் ஆல்ரெடி நிறைய கம்பெனி இருக்குல்ல, ஸ்விக்கி இருக்கு, ஜொமேட்டோ இருக்கு, அவன்கிட்ட கேட்டால் 10 நிமிஷத்துல கொண்டு வந்துருவான். ஸோ அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கு, அதில் நம்ம போட்டியும் அதுலேயும் நம்ம அதையும் செய்யலாம். பட் அதை மட்டுமே செய்யக்கூடாது. நமக்கு இப்போ ஃபுட்டு தான் ஈஸிங்கிறதால ஃபுட்டு செய்யக்கூடாது. ஈஸிங்கிறத காட்டிலும் மார்ஜின் அதிகம், எதில் வந்து லாபம் அதிகம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபுட்டு பண்ணுறீங்க, ஃபுட்டில் வந்து 10% லாபம். சரிங்களா? கிராசரியில் 30% லாபம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கிராசரி தான் பண்ணணும். 10 ஆர்டர் பண்ணாலுமே அதில் ஒரு ஆர்டருக்கு உங்களுக்கு வந்து 100 ரூபா கிடைக்குது, ஒரு கிராசரியில் 100 ரூபா கிடைக்குது வச்சுக்கோங்க. 10 ஆர்டர் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். இதுவே நீங்கள் ஃபுட்டில் வந்து ஒரு ஆர்டருக்கு வந்து 30 ரூபா கிடைக்குது, 40 ரூபா கிடைக்குது. சரிங்களா? நீங்கள் 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை ஆர்டர் பண்ணணும்? 25 30 ஆர்டர் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ பிஸ்னஸ் நிறைய பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, நிறைய ப்ராஃபிட் யோசிக்கணும். ப்ராஃபிட் மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு எந்த பொருள் தேவைப்படுது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். அப்போ எந்தெந்த ஐட்டம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க ஸ்டடி பண்ணிட்டீங்கிறதுக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்ஜின் வைக்கலாம். இப்போ மளிகை ஐட்டம் தவிர்த்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே விலை அதிகமாயிடுச்சு இல்லையா? ஃப்ரூட்ஸ் விலை அதிகம், வெஜிடபிள்ஸும் இப்போ விலை அதிகமாயிடுச்சு. எல்லாமே 100 200 300 தான் ஆயிடுச்சு எல்லாமே. சரிங்களா? காய்கறிலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு கறி. சரிங்களா?
ம் இப்போ கறிக்கடையை ஒரு பெரிய கறிக்கடையோ இல்லை உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு கறிக்கடையில் டைப் பண்ணிக்கலாம். அதாவது நான் இது மாதிரி ஆன்லைனில் ம் டெலிவரி கொடுக்குறோம், இதான் எங்கள் கம்பெனி, நீங்கள் என்ன ரேட் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல அவங்க நல்ல மார்ஜின் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு சிக்கன் வந்து ஒரு கிலோ வந்து 200 வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அவங்க 160 170 கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எடுத்த உடனே கொடுக்க மாட்டாங்க, எடுத்த உடனே கொடுக்க ம் மாட்டாங்க. போய் நீங்க பிசினஸ் ம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, இப்போ 200 கொடுங்க சார், எனக்கு ஒரு ரேட் கொடுங்கன்னு. சரி 190 10 கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு. சரி கொடுங்க. அப்போ நீங்க டெலிவரியில ஒரு 30 வைக்கலாம். சரிங்களா? அந்த 200 பொருள் தானே, சிக்கனோட ரேட்டு கடையில் 200, நீங்க 220 வைக்கலாம். அப்ப 190 உங்களுக்கு கொடுப்பாங்க. அது ஒரு 10, இது ஒரு 30 40 40 30 டெலிவரிக்கு 30 70 உங்களுக்கு ப்ராஃபிட். ஒரு ஆர்டருக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் 70. சரிங்களா? 10 ஆர்டர் பண்ணீங்கன்னா 700 ஆச்சு உங்களுக்கு. இதை நிறைய ஆர்டர் பண்ண அவசியம் இல்லை ஒன்று. அதே மாதிரி கஸ்டமர் லிஸ்ட் எடுத்துக்கணும். உங்க கஸ்டமர்ஸ் யார் யாரு, எந்த ஏரியால ஆர்டர் கொடுக்குறாங்க, நீங்க நோட்டீஸ் போட்டு வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ நீங்க ஆப்ஸ் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிராண்ட் டெவலப் பண்ணி உங்களுக்கு பேனர்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். அப்போ நோட்டீஸ் அடிச்சு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக மொத்தமாக நோட்டீஸை ஒரே நாளில் கொடுத்துடக்கூடாது. சரிங்களா? ஒரு நாளைக்கு 25 நோட்டீஸ், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு நோட்டீஸுமே கஸ்டமர் நல்ல கஸ்டமராக பார்த்து தான் கொடுக்கணும். அதாவது ஒரு ஒரு ஏரியாவில் போறீங்க, உதாரணத்துக்கு இந்த ஒரு 10 நோட்டீஸ் கொடுக்குறீங்க, கண்டிப்பாக ஒரு ஆர்டர் வரும். ஏதோ ஒரு ஆர்டருக்கு என்கொயரி பண்ணுவாங்க. அந்த அவங்க வீட்டுக்கு போறீங்க, அந்த இடத்துல என்ன பண்ணும், அங்கே ஆர்டர் கொடுக்குறீங்களா, அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற பக்கத்தில் இருக்க வீடுகளில் நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஏன்னா ஒரு கஸ்டமர் ஒரு இடத்துல ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அவர் ரெஃபர் பண்ணியோ அல்ல அவர் சொல்லியோ அவரை மாதிரி 4 கஸ்டமர் பக்கத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணது அபார்ட்மெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரே அபார்ட்மெண்ட்ல நீங்க ஈஸியா வந்து நிறைய ஆர்டர் எடுக்கும். இப்போ நீங்க அடிக்கடி ஒரு அபார்ட்மெண்ட் போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி புதுசா ஒரு கம்பெனி நம்ம பண்றீங்கன்னா அப்பப்போ நோட்டீஸ் போறீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே விளம்பரப்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நீங்க சொல்லலாம் கஸ்டமருக்கு, சார் இது மாதிரி ஆஃபர் ஒன்று இருக்கு, ஜஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் இப்பயே நான் கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட். இப்போயே ஆர்டர் போட்டிங்கன்னா 1 hour ஆர்டர் போட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட். இப்போ நான் வாங்கிட்டேப்பானா பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரை ரெஃபர் பண்ணுங்க, இன்னும் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்படி சொல்லலாம். ஸோ இப்படி சொல்லும் போது என்னன்னா அவங்களே ரெஃபர் பண்ணுவாங்க. இது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங்கில் வாய் வழியா செய்தி. இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் என்னதான் வந்து ஒரு சினிமாவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சினிமா ரிவ்யூலாம் பார்த்தாலுமே உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்லுவார், இந்த படம் நல்லா இல்லை, இந்த படம் நல்லா இருக்குன்னா அதை நீங்கள் உடனே நம்புவீங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க சொல்றது நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். இப்போ அவர் வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு இந்த கடையில் வாங்கினேன் நல்லா இருக்கு, இல்லை இந்த ஆப்ல புக் பண்ணேன் நல்லா இருக்குன்னும் போது நீங்க ஃபர்ஸ்ட் அதை வந்து யோசிக்காம போய் வாங்குவீங்க. ஸோ அப்போ அந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கஸ்டமர். ஸோ அப்படி யாரெல்லாம் கஸ்டமர் உங்கள்கிட்ட நல்லா பழகுறாங்களோ, உங்கள்கிட்ட வந்து இப்போ இந்த மாதிரி பொருள் வேணும்னு கேட்குறாங்களோ அவங்கள வந்து நீங்கள் ஸ்பெஷலாக நோட்டீஸ் பண்ணி அவங்க மூலியமா எக்ஸ்ட்ரா ஒரு 10 கஸ்டமர் நீங்கள் ஈஸியாக பிடிச்சிடலாம். இது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி தான். ஒரு கஸ்டமர் மூலியமா 4 கஸ்டமர் கிரியேட் பண்றது. இதுக்கு நீங்க தேடிலாம் அலையணும் அவசியம் கிடையாது. ஒரு ஏரியால ஒரு கஸ்டமர் கிடைக்கிறாங்கன்னா அவரை சுத்தி ஒரு 4 கஸ்டமர், அப்படியே ஒவ்வொரு ஏரியாலுமே ஒவ்வொரு கஸ்டமர் 4 கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சரிங்களா? இதை நீங்க எப்படி சொல்லணும்னா ரெஃபரல், அதாவது நீங்க உங்க ஃப்ரெண்டு ரெஃபர் பண்றீங்களா இல்ல பக்கத்து வீட்டு ரெஃபர் பண்றீங்களா, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு, ஒரு ஆஃபர் இருக்கு, இப்படி சொல்லி உங்களை மார்க்கெட் பண்ணணும். சும்மா யாரும் ரெஃபர் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்க நம்மளே ஃப்ரெண்டு சும்மா சொல்ல விட மாட்டோம். நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா, ஓகே நல்ல விஷயமா இருக்கு, நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்க, நல்ல டெலிவரி கொடுக்குறாங்க, லாபம் இருக்கு, நம்ம ரெஃபர் பண்ணலாம், நமக்கு ஒரு மார்ஜின் கிடைக்குது, டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ ரெஃபரல் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி கடைகளில் நீங்கள் பேசுறது முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆப்போட தான் நீங்கள் போய் பேசணும். அன்னைக்கே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஏன்னா கடைகளில் போய் பேசுறீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அதாவது கடையில் போய் நம்ம பேசும்போது அவங்கள்ட்ட நமக்கு மேலே நம்பிக்கை ஏற்படுத்தணும். சார் இந்த மாதிரி ஒரு ஆப்பு, சரிங்களா, சோ கம்பெனி இதான் எங்களுடைய நோட்டீஸ் பார்த்துங்க, கம்பெனி வந்து ஆர்எஸ்புரத்தில் இங்கே இந்த ஆஃபீஸ் இங்கே இருக்கு, சரிங்களா, நாங்கள் டெலிவரி பேசி ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நிறைய கடைகள் டைப் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க விருப்பப்பட்டா உங்க கடையை நம்ம ஆப்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க என்ன, நாங்க வந்து உங்கள்கிட்ட மார்ஜின் வாங்க மாட்டோம். ஹோட்டல்ல நீங்க வாங்கிக்கிங்க. சரிங்களா? இப்போ மளிகை ஐட்டம், இப்போ வேற ஐட்டம் கறினா அவங்கள்ட்ட கேளுங்க, கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க. சில பேர் கொடுப்பாங்க, சார் ஓகே சார் எனக்கு பண்ணி கொடுங்க சார், நான் உங்களுக்கு வந்து ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறேன், ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட நீங்க மார்ஜின் வாங்கி. சில கடைகள் இருக்கும், இப்போ நம்ம ரேட்லாம் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்க முடியாது, நாங்கள் அந்த மார்க்கெட்ல கடைக்கு என்ன ரேட் கொடுக்குறோமோ அதே ரேட் உங்களுக்கு கொடுத்துட்றோம், நீங்க அதை நீங்க டெலிவரி பண்ணிக்கிங்க அப்படின்னுவாங்க. அந்த கஸ்டமரையும் அந்த கடையும் விடக்கூடாது. சரிங்களா? நமக்கு யார் ப்ராஃபிட் கொடுக்குறாங்களா, ஒரு கடை கமிஷன் கொடுக்குறாங்களா, அந்த கடையும் விடக்கூடாது. ஸோ 2 கடையும் மேனேஜ் பண்ணணும். ஸோ இந்த கடை என்ன சொல்லணும், சார் 200 சரி 200 கொடுங்க, நீங்க கூடுதலாக ஒரு மார்ஜின் வைக்கணும், ஒரு 25 ரூபா 30 ரூபா மார்ஜின் வச்சு டெலிவரி பண்ணுங்க. அது மூலியமா கடை மூலியமா கஸ்டமர் கொஞ்சம் கிடைப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், உங்க கடையோடைய பேனர்ஸ் போஸ்டர்ஸ் அது எப்படின்னா உடனே கிடையாது,
ஒரு 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 மாதம் ஆகுது நம்ம போது என்ன பண்ணலாம்னா, ஒரு 10 நாள் ஆகுதுன்னா ஆர்டர் நிறைய வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட சொல்லலாம், சரி நம்ம கடையோட போஸ்டர்ஸ் உங்கள் கடையில் வைங்க, கஸ்டமர் வந்தாங்கன்னா நீங்கள் சொல்லி விடுங்க, நீங்கள் கஸ்டமர் வந்து நாங்களே ஆர்டர் போட்டுருவோம், உங்களுக்கு கூடுதல் சேல்ஸ் ஆகும்னு சொல்லலாம். நீங்கள் சரி ஓகேப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னுவாங்க. அப்போ உங்களுடைய QR கோட் போஸ்டர், சின்ன சின்ன போஸ்டர்ஸ் அடித்து டிசைன் பண்ணி ஒட்டிடலாம் அங்கங்கே. ஸோ வரவங்களுக்கு ஒரு பார்வைக்கு கடைக்கு வர, ஏன்னா கடைக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லையா, ஒரு மளிகை கடையாக தினமும் ஒரு 100,000 பேர் வருவாங்க. பார்க்கும்போது ஓகே இது என்னன்னு கேட்பாங்க. அப்போ சொல்லுவோம், இது மாதிரி நம்ம இங்கே லோக்கலில் வந்து டெலிவரி பண்ணுறாங்க, நம்ம கடையில் தான் வாங்கிட்டு போகிறாங்க, நீங்கள் ஆர்டர் போட்டால் நம்ம டெலிவரி கொடுத்துருவோம், அந்த மாதிரி சொல்லலாம் அவங்கள்ட்ட. அப்போ அவங்களுக்கும் பிஸ்னஸ் ஆகுது, உங்களுக்கும் அது மூலியமாக பிஸ்னஸ் ஆகுது, புதுசாக கஸ்டமரும் கிடைச்சிடுறாங்க. ஸோ பிஸ்னஸில் வந்து கஸ்டமர் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து இந்த வழியில் பண்ணணும். நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஆட் போடுறதோ இல்லை வந்து வேற ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய செலவு பண்ணுறதோ அதெல்லாம் வந்து பின்னாடி பிஸ்னஸ்க்கு டெவலப் ஆனமும் செய்யணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிஸ்னஸ் செய்யும் போது செலவுகள், தேவையில்லாத செலவுகள் செய்யக்கூடாது. ஆடம்பரத்துக்கும் செலவு செய்யக்கூடாது. சரிங்களா? தேவையில்லாத செலவுகள், நோட்டீஸ் அடிக்கிறோம் அது தேவையான செலவு, ஆப்பு அது கண்டிப்பாக தேவை. மற்றபடி தேவைப்பட்டால் ஒரு டிஷர்ட்டு, நான் டிஷர்ட் டிசைன் பண்ணி உங்களுக்கு தரேன், சரிங்களா, மாடல்ஸ் தரேன். அதை நீங்கள் லோக்கலில் வந்து எப்படி கோயம்புத்தூர்ல ஏதாவது பிரிண்டர்ஸ் இருப்பாங்க, அங்கே போய் நீங்கள் அது என்கொயரி பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு டிஷர்ட் 2 டிஷர்ட் வாங்கிக்கிங்க. அப்புறம் வந்து டெலிவரி பேக்ஸ் இருக்கும், அது ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்குது, சரிங்களா, இந்தியா மார்ட்டில் கிடைக்கும். ஸோ அங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம், நான் கைட் பண்ணுறேன் உங்களுக்கு, சரிங்களா. அப்போ டெலிவரி பேக்கு, ஆப்பு, டிஷர்ட்டு, அவ்வளோதான். ஒரு பைக்கு இது இருந்துச்சு, நோட்டீஸ் எடுத்துட்டு தினமும் காலைல டெய்லி ஒரு 10 கஸ்டமர் ஃபோக்கஸ். புதுசாக உங்கள் பிஸ்னஸ்குள்ளார டெய்லி ஒரு 10 கஸ்டமர் வந்தாகணும். இப்படி சில ரூல்ஸ் வச்சுங்க உங்களுக்கு. டெய்லி ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆர்டர் வரும், டெலிவரி பண்ணுறோம், அதோட வேலை முடிக்கக்கூடாது. டெய்லி புதுசாக ஒரு 10 பேருக்கு நோட்டீஸ் கொடுக்குறோம், சரிங்களா. அது கஸ்டமர் ஆல்ரெடி தெரிஞ்ச கஸ்டமர் இருந்தால் அவங்க மூலியமாக ஒரு 4 கஸ்டமர் ரெஃபர் பண்ணுறத கொண்டு வரோம். இப்போ நான் ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துட்டாரு, நல்லா பண்ணுறீங்க, வெரி குட், ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் கொடுத்துட்டீங்க, சரி ஓகே சார் தேங்க்யூ, நான் ஒரு நம்ம சேனலில் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டுக்கிறேன், ஜஸ்ட் உங்கள் சர்வீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம சேனல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் போடுவோம் சார். ஓகே நோ ப்ராப்ளம், போட்டுக்கன்னு வாங்க சில பேர். அப்போ அவங்கள்ட்ட கேட்டு அழகாக நீங்கள் சர்வீஸ் கொடுத்தீங்க இல்லையா, அது ஒரு ஃபோட்டோ மாதிரி செல்ஃபி மாதிரி எடுத்து நீங்கள் போடலாம். இதெல்லாம் விளம்பரம், ஃப்ரீ விளம்பரம், உங்கள் கம்பெனிக்கு இது மாதிரி ஃப்ரீ விளம்பரம். அப்போ அவங்கள ரிவ்யூ பண்ண சொல்லலாம், சார் உங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ ரெகுலர் ஆர்டர் பண்ணுறீங்க, நம்ம டெலிவரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லலாம், சரிங்களா. சொல்லுவார், ஏதாவது 2 வார்த்தைகள் சொல்லலாம். அது அழகாக வந்து சார் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லலாம், வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, இல்லை வந்து மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இல்லை அவருக்கு இல்லை அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா கூட அவர் சொன்ன வார்த்தையை நோட் பண்ணி அழகாக போஸ்ட் ரெடி பண்ணி நம்ம உங்கள் ஃபேஸ்புக்கில் போடலாம். இது மாதிரி நம்ம டெலிவரி சர்வீஸ் பார்த்துட்டு நம்ம கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, ஆர்எஸ் படத்தில் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி சொன்னாங்கிறத நீங்கள் விளம்பரப்படுத்தலாம். ஏன்னா உங்கள் கம்பெனியை நீங்கள் தான் விளம்பரப்படுத்தணும், வேறு யாரும் விளம்பரப்படுத்த மாட்டாங்க, சரிங்களா, நீங்கள் தான் விளம்பரப்படுத்தணும். இதெல்லாம் நம்ம கைட் பண்ணுவோம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உங்களுக்கு செலவு கிடையாது. ஒரு கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ வாங்குறதோ கஸ்டமர்கிட்ட பேசுறதோ உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது, சரிங்களா. அதுக்கு நீங்கள் செலவு பண்ண அவசியம் இல்லை. இப்போ இதெல்லாம் செய்யும் போது கஸ்டமர் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸில் வராங்கன்னா, கஸ்டமர் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு டெய்லி ஒரு 10 to 15 கஸ்டமர்ஸ், புது புது கஸ்டமர் புதுசாக நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மொத்தமாக ஒரே நாள் 2000 நோட்டீஸ் அடிச்சு 50 பேர் கொடுத்துடக்கூடாது. நிறைய பேர் செய்வாங்க. இப்போ நம்மளே கடை ஆரம்பிச்சு அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, நோட்டீஸ் அடிச்சு அவ்வளோ ஒரே நாளாக காலி பண்ணிடுவோம். அது என்னன்னா ஒரு 15-20 பேர் பார்ப்பாங்க அன்னைக்கு, அவ்வளோதான். ஒரு 5 பேர் கால் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு 3000 செலவு பண்ணியிருப்போம். நோட்டீஸ் அடிக்க எப்படி 2000 3000 ஆகிடும் இல்லையா, அதுக்கு செலவு பண்ணால் ஒரு 10 பேர் தான் நம்ம கால் பண்ணி என்கொயரி பண்ணுவாங்க. அது வேஸ்ட் ஆகுது, செய்யவே கூடாது. அப்போ ஒரு நோட்டீஸுமே நமக்கு ஒரு ரூபா நோட்டு மாதிரி தான், சரிங்களா. ரூபா நோட்டு எப்படி வேஸ்ட் பண்ண மாட்டோமோ அந்த மாதிரி ஒரு ரூபா ஒரு ஒரு நோட்டீஸ் வந்து 10 ரூபான்னு கணக்கு வச்சுட்டீங்கன்னா கொண்டு போய் அழகாக ஒரு கஸ்டமர் கொடுக்குறீங்க, இதான் இது மாதிரி ஆஃபர் இருக்குது சார், இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் கொண்டு வரும், நீங்கள் எந்த பொருள் வேணாலும் எங்கள்கிட்ட கேட்கலாம். இல்லை ஆப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா எனக்கு கால் பண்ணி ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஏதாவது வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணலாம், இல்லை காண்டாக்ட் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணால் நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும். அப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சினா உங்கள்ட்ட உடனே காண்டாக்ட் பண்ணுவாங்க, தம்பி எனக்கு இந்த பொருள் வேணும்பா கிடைக்குமான்னு. அப்போ அந்த டைமில் நீங்கள் பிஸ்னஸ் யூஸ் அப்போ நீங்கள் சும்மா அவங்களுக்காக ஃப்ரீயாக பண்ணக்கூடாது, சார் ஓகே இந்த பொருள் பண்ணி கொடுத்துறோம், வாங்கி கொடுத்துறோம், சரிங்களா, உங்களுக்கு இந்த பொருள் தான் வேணும், நான் ரெடி பண்ணி கொடுத்துறோம், டெலிவரி சார்ஜ் இவ்வளோ வரும், 30 rupees 40 rupees வரும். அப்போ அந்த டைமில் நீங்கள் அதிகமாக நீங்கள் எது நீங்கள் கேட்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்பப்போ அவங்களுக்கு அப்டேட் பண்ண வேண்டியது, கஸ்டமருக்கு அப்டேட் பண்ணணும், கடைக்கு அப்டேட் பண்ணணும், சரிங்களா. உங்களுக்கே சந்தேகம் இருக்குன்னா சொல்லுங்க, நான் கைட் பண்ணுறேன். சார் இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம இந்த நோட்டீஸ் கொடுக்குறதுங்கிறது வந்து விசிட்டிங் கார்டுன்னு சார். ம் விசிட்டிங் கார்டு பண்ணலாம், ம் ஒரு லேபிள் அடிச்சு இப்போ அவங்க வீட்டு இப்போ கேலண்டர் இருக்கு, ம் இப்போ நம்ம செல் நம்பர், நம்ம பிராண்ட் நேம் வச்சு ஒரு செல் நம்பரு அப்படின்னு லேபிள் ரெடி பண்ணி அப்படியே கேலண்டர்ல இருந்து நம்ம வந்து ஆமாம், இதெல்லாம் வந்து உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா, அதாவது என்னன்னா
இப்போ இப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும்? ஒரு கேலண்டர்லாம் விட்டுடுங்க, சின்ன விசிட்டிங் கார்டு அடிக்கிறீங்க, லேபிள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும்? இல்ல சார், கேலண்டர் நம்ம கேலண்டர் கொடுக்கல சார், அவங்க ஓகே ஓகே வீட்டுல கேலண்டர் இருக்கு. ஓகே 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 கேலண்டர் லேபிள் வந்து நம்ம பிராண்ட் நேம், நம்ம ஃபோன் நம்பரும், ஆ நம்மளை கான்டாக்ட் பண்ற ஒரு இது ஆ நம்ம இது அவங்க பண்ணிக்கலாம் விசிட்டிங் கார்டு, ஒரு இல்லைங்களா? விசிட்டிங் கார்டு மாதிரி எடுத்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள். விசிட்டிங் லேபிள். ஆமாம், விசிட்டிங் கார்டு ப்ளஸ் லேபிள், விசிட்டிங் கார்டில் லேபிள் ஓட்டுற மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? விசிட்டிங் கார்டு கொடுத்தா கூட கஸ்டமர் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஓகே சார். இப்போ அப்போ நாம இப்போ என்ன சொல்றேன் சார், இப்போ ஒரு 1000 rupees ஒரு இது ஒரு ஆர்டர் வருது. ம். அப்ப நம்ம என்ன சார் மார்ஜின் பண்றது நம்ம அதுல? அது மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருள் அதை பொறுத்து இருக்கு. எப்படி சார்? மார்ஜின்ங்கிறது எந்த பொருளை பொறுத்து இருக்கு. என்ன பொருள் பண்ண போறீங்க? அது வந்து வெஜிடபிளா, ஃப்ரூட்ஸா, மீட்டா? இல்ல கிராஸ் ரேட்னு வச்சுக்கோங்க சார். இப்போ ம் அப்படின்னா ஒரு 1000 rupees அப்ப அவங்க வந்து நமக்கு டெலிவரி இது நம்ம கொடுக்குறாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம வந்து டெலிவரி பண்ணும்போது நம்ம என்ன சார் மார்ஜின் வைக்கிறது? இப்போ நீங்க டெலிவரி சொன்னீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் தான். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் வந்து எடுக்கிறீங்கன்னா டெலிவரி சார்ஜ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம்னா, உங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற மற்ற ஆப்ஸ், சரிங்களா, ஸ்விக்கி, ஜொமோட்டோ, ஜெப்டோ, இதில் வந்து டெலிவரி சார்ஜ் எவ்வளோ வைக்கிறாங்க, அதே டெலிவரி சார்ஜ் தான் நீங்கள் வைக்கணும். டெலிவரி சார்ஜ் எப்பயும் கம்மி பண்ண அவசியம் கிடையாது. சரிங்களா? அது உங்களுடைய வேலை. ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு போய் கொடுக்கறதுக்கு அவ்வளோ செலவாகும். சரிங்களா? அது கம்மி பண்ண அவசியம் இல்லை. பொருளில் கம்மி ஓகே பண்ணலாம், சார். ஏன்னா பொருள் விலையை நாளைக்கு ஏற்ற முடியும். சரிங்களா? டெலிவரி சார்ஜ் நீங்கள் வச்சுட்டு நாளைக்கு டக்குன்னு ஏற்ற முடியாது. சரிங்களா? அப்போ டெலிவரி சார்ஜ் உங்கள் மார்ஜின், அதை நீங்கள் எங்கேயுமே கம்மி பண்ண வேணாம். சரிங்களா? நீங்கள் கம்மி பண்ண வேண்டியது பொருளோட ஆஃபர். அதாவது உதாரணத்துக்கு ஒரு 10 ரூபா பொருள் 9 ரூபாய்க்கு கிடைக்குது, அந்த மாதிரி. ஸோ இப்போ இதே வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்களா, உங்களுக்கு 70 ரூபா டிஸ்கவுண்ட் வருது, இல்லை 40 ரூபா டிஸ்கவுண்ட் வருது, 30 ரூபா டிஸ்கவுண்ட் வருது. இதெல்லாம் இந்த ஒரு கம்மியான டிஸ்கவுண்ட் இருந்தாலுமே அது கஸ்டமருக்கு வேல்யூபிள் தான். சரிங்களா? கடைக்கு நேரடியாக போய் வாங்கினா ஒரு பொருள் 100 ரூபா ஆகுது, இவங்கள்ட்ட வாங்கினா 90 ரூபா ஆகுது. பட் டெலிவரி சார்ஜ் கொடுக்குறோம், பரவாயில்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? டெலிவரி சார்ஜ் உங்களுக்கு மார்ஜின் தான், பட் அதை வந்து கஸ்டமர் மைண்ட் எடுக்க மாட்டாங்க. அவன் நினைக்கிறது கடையில் இருக்க பொருளை விட இந்த பொருள் கம்மியா இருக்கு, அப்போ ஆர்டர் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப நீங்க டெலிவரி சார்ஜ் சொல்லுங்க. சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ ஒரு ஆர்டர் நமக்கு வருது சார், சரி. ஒரு 1000 rupees ஆர்டர் வருதுன்னா, அப்போ நம்ம வந்து அந்த கடையில வந்து நம்ம வந்து அஹ், நம்ம வாங்குறதுனால அந்த 1000 rupees தான் வருது. ம் ஓகே சார். அப்ப சரி. நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து அதை நம்ம இது பண்ணும்போது அதே 1000 rupees தான் நமக்கு வரும். இல்ல நம்ம இல்ல இல்ல ஸ்டார்டிங் போயிட்டு கிடையாது. இல்ல இல்ல அதாவது என்னன்னா, ஒரு கடையில 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அந்த பொருள் 1000 ரூபாய்க்கு நீங்க விற்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே சார். கடையில வாங்குற ரேட்டு தான் 100 ரூபாய், அப்படி வச்சுக்கோங்க. 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. அது மளிகை ஐட்டம், அது 1000 ஐட்டம் வந்து 1000 ரூபாய்னா அது ஒரு மார்ஜின் வைக்கணும். நீங்க 15%, 20% நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது உங்களுடைய சாய்ஸ். எவ்வளவு வைக்கணுங்கிறது நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அது கஸ்டமர் எவ்வளவு ஓகே பே சார். பண்றாங்க அதை பொறுத்து. சரிங்களா? இதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இதே ஐட்டம் மற்ற ஆப்ல ஆர்டர் போட்டா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, நீங்களே ஒரு ஆர்டர் சும்மா போடுங்க. இந்த ஐட்டம் இந்த ஐட்டம்னு போடுறீங்க, டோட்டலாக வந்து டெலிவரி சார்ஜ்லாம் சேர்த்து கடைசியில் எவ்வளோ ரேட்டு வருது. இப்போ பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்க, சரிங்களா, இல்லை வந்து மளிகை ஐட்டம் ஆர்டர் பண்ணுறீங்க, சரிங்களா, மொத்தம் போடுங்க. ஒரு கிலோ துவரம் பருப்பு, சர்க்கரை எல்லாம் போட்டுட்டு மொத்தமாக ஒரு 1000 ரூபாய்க்கு ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இதே பொருளை கடையில் போய் வாங்கி பாருங்க. அதே ஐட்டத்தை கடையில் போய் ஒரு ஹோல்சேல் கடையில், இல்லை நீங்கள் எந்த கடையில் வாங்க போறீங்களோ அந்த கடையில் போய் பாருங்க. இதோடைய ரேட்டு, இதோடைய ரேட்டு, இதில் வந்து எப்படி ஒரு 750 ரூபா இருக்கும், இதில் வந்து எப்படி 1000 ரூபாய் வரும். அதே பொருள் ஆன்லைனில் வாங்கி 1000 ரூபாய் வரும். ஸோ அவனுக்கு லாபமே வந்து பார்த்தா 250 ரூபா 300 ரூபா இருக்கும். சரிங்களா? நீங்க இதை போய் கடையில் விசாரிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இதை சிம்பிளா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹோல்சேல் கடை போங்க, மளிகை கடைக்கு போங்க, அண்ணாச்சி கடைக்கு போங்க, சரிங்களா, ஒரு சூப்பர் மார்க்கெட் போங்க, சரிங்களா, இது ரெண்டுமே கம்பேர் பண்ணுங்க. அது ஒரு லிஸ்ட் எடுங்க, இது ஒரு லிஸ்ட் எடுங்க. சும்மா மளிகை ஐட்டம் வாங்குற மாதிரி போய் லிஸ்ட்டு கேளுங்க, சரிங்களா. ஐட்டம் இந்த ஐட்டம் லேட் கொடுக்கணும்னு சொல்லுங்க. அப்புறம் வந்து சேர்த்து வர போய் பணம் எடுத்துருவான்னு சொல்லி லிஸ்ட்டை வாங்கிட்டு வந்துருங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 ஐட்டம் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் என்ன ரேட் தெரியும் உங்களுக்கு. கூட்டினா மொத்தமா இது என்ன வேல்யூ, இது 1000 ரூபாயா, இது 800, குறைஞ்சபட்சம் எப்படி ஒரு 200 300 லாபம் இல்லாமல் இருக்காது. எப்படி லாபம் இருக்கும்? கண்டிப்பா. நீங்க அது வாங்குற கடை வந்து ரெண்டுமே சூப்பர் மார்க்கெட் இருக்கக்கூடாது. ஒன்னும் ஒரு சாதாரண மளிகை கடை, ஒன்னு சூப்பர் மார்க்கெட், சரிங்களா. இதை கம்பேர் பண்ணணும். இதை கம்பேர் பண்ணி குறைஞ்சபட்சம் 150 ரூபா 200 ப்ராஃபிட் இருக்கும். அந்த 200 தான் உங்களுக்கு ப்ராஃபிட். இப்போ ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. சரி. இப்ப அவங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் அவங்க சொல்றாங்க, இந்த ஆர்எஸ்புரம் சொல்றாங்க ஏரியா, அங்க வந்து இந்த கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படி தப்பு இல்ல இல்ல நான் சொல்லி நிறுத்திடுறேன். இப்ப ஸ்டாப் பண்ணி. என்னன்னா, நீங்க எந்த கடையில வாங்கணும் அவங்க டிசைட் பண்ணக்கூடாது. நீங்க எந்த கடையில வேணா வாங்கலாம், அவங்களுக்கு பொருள் தான் முக்கியம். ஆசீர்வாத் கோதுமை மாவு,
அண்ணாச்சி கடையில் வாங்கினாலும் ஆசீர்வாத் தான். இதே வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் ஆசீர்வாத் தான் இல்லையா? கரெக்ட் தானே? ஓகே சார். கோதுமாவு ஓகே எங்க ஓகே. வேணாலும் கோதுமாவு தானே, ஒரே கம்பெனி தான், பிராண்டட் தானே. இப்போ ஒரு சில ஐட்டங்கள் ஆமா சூப்பர் சார். மார்க்கெட் இருக்கும், அந்த ஐட்டம் வந்து சில இதில் அண்ணாச்சி கடையில் இருக்காது, சில ஐட்டங்கள் இருக்காது. ஆமா. ஆனால் முக்காவாசி ஐட்டங்கள் ஓகே அது இருக்கிறது எல்லாமே இதில் இருக்கும். சரிங்களா? சார். அப்போ இப்போ கோதுமை, சர்க்கரை, இந்த என்னென்ன ஐட்டம் இருக்கோ இதெல்லாம் பேக் பண்ணி இப்போ எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் வச்சிருக்க மாதிரி தான் மளிகை கடையும் வச்சிருக்காங்க, பேக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஹோல்சேல் கடையில் நான் சொல்றது ஹோல்சேல் கடை, ஒரு மளிகை கடையே பெரிய ஹோல்சேல் கடையா இருக்கும், அவங்கள்ட்ட வாங்கிக்கிறோம். சரிங்களா? இப்ப சில கஸ்டமர் வந்து இங்க தான் வாங்கிட்டு வாங்குவாங்க. சரிங்களா? அந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா, ஆமா, அப்ப அது வந்து அந்த கடையோட பொருள், அந்த கடையில மட்டுமே கிடைக்க வேண்டிய பொருளா இருந்தா பரவாயில்ல. உதாரணத்துக்கு இப்ப கிரீன் டீன்னு இருக்கும், இந்த கிரீன் டீ லீவ்ஸ் இருக்கும் தெரியுங்களா? இதெல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும், மளிகை கடையில கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீமியமா கொஞ்சம் சில ஐட்டம், இது மாதிரி ஐட்டம் கேட்டால் நான் வாங்கி தருவேன். சரிங்களா? மற்றபடி நீங்கள் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க, மளிகை ஐட்டம் உங்களோட ஒரு ஆப்ல வந்து ஒரு லிஸ்ட் இருக்கும், அந்த ஐட்டம் தான் கஸ்டமர் கேட்கணும். சரிங்களா? இல்லை சார் எனக்கு இந்த ஐட்டம் வேணும்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், சரி ஓகே நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி ஐட்டம், அதாவது சார் எனக்கு இந்த பொருள் இல்லை, எனக்கு இது மட்டும் கொடுங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு மட்டும் நீங்கள் தனியாக டெலிவரி சார்ஜ் வாங்கிக்கலாம். ஆனால் எல்லா ஐட்டத்தையும் அப்படி கொடுக்கக்கூடாது. எனக்கு எல்லா ஐட்டம் இந்த கடையில் வாங்கணும்னு சொல்லக்கூடாது. நாங்கள் எங்களுடைய இந்த ஐட்டம் இது விருப்பப்பட்ட இதில் ஆஃபர் இல்லை, எனக்கு வந்து அந்த கடையில் தான் வாங்கணும்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இந்த ஆஃபர் எதுவுமே வராது. சரிங்களா? டெலிவரி சார்ஜ் வரும். டெலிவரி சார்ஜ் அது வந்து டிஸ்டன்ஸ் இவ்வளோ இருக்கு, இந்த கடைக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ சார்ஜ் வரும் நீங்கள் சொல்லணும். இதை நீங்கள் யோசிக்கவே கூடாது, கஸ்டமர் சங்கடப்படுவாங்க. ஏன்னா சில கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் அப்படி சில பேர் இருப்பாங்க, அந்த கடையில் வாங்கிட்டு வா, இந்த கடையில் வாங்குவாங்க, வாங்கிட்டு வரோம் ஆனால் டெலிவரி சார்ஜ் இவ்வளோ வரும். சரிங்களா? இதுல வாங்கினா இந்த ஆஃபர் வரும். ஒரு கிலோமீட்டர் எப்படி நம்ம சார்ஜ் வைக்க முடியும் சார்? ஒரு 1000 ரூபீஸ் ஆர்டர்னா ஒரு கிலோமீட்டர் நம்ம அப்படின்னா நம்ம அப்படி சார்ஜ் வைக்க முடியும்? ஆமா, ஒரு கிலோமீட்டருக்கு இல்லை, மினிமம் ஆர்டர் வேல்யூ 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்களா, சில பேர் வந்து இப்போ 1500 வாங்குறீங்களா ஃப்ரீ டெலிவரி, 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்களா டெலிவரி 45 ரூபா 50 ரூபா, சிட்டியை பொறுத்து. சிட்டியில் வந்து இருக்கும் இல்லையா டெலிவரி 40 ரூபா 50 ரூபா வாங்குவாங்க இல்லையா? ஸோ அந்த டெலிவரி சார்ஜ் நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா மற்ற ஆப்பில் பாருங்க, டெலிவரி சார்ஜ் எவ்வளோ. இப்போ நீங்கள் ஒரு கடையில் ஆர்டர் போடுறீங்க, ஒரு மளிகை கடையில் ஜெப்டோ ஆப் ஓப்பன் பண்ணுங்க, ஸ்விக்கி ஆப் ஓப்பன் பண்ணுங்க, ஐட்டம் செக் பண்ணி பாருங்க, ஆர்டர் போடுங்க, சும்மா ஒரு டம்மியாக ஒரு ஆர்டர் போட்டு பாருங்க, ஆர்டர் போட வேணாம், ஆர்டர் செக் பண்ணி பாருங்க என்ன ரேட்டு வரும்னு சொல்லிட்டு, டோட்டலாக ஒரு ரேட்டு வரும். சரிங்களா? அப்போ அந்த ரேட்டு நீங்கள் கடையில் போய் விசாரிச்சீங்கன்னா அந்த ரேட் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதே ரேட்டை விட கம்மியான ரேட்டில் வாங்கணும். இது மளிகை ஐட்டத்துக்கு. சரிங்களா? மளிகை ஐட்டம், காய்கறி ஐட்டம், மீட்டு, இதில் என்ன ஹோட்டல் ஐட்டம் தவிர்த்து, ஹோட்டல் ஐட்டம் நீங்கள் நினச்ச இடத்துல வாங்க முடியாது இல்லையா? எனக்கு இந்த ஹோட்டல் தான் வாங்கணும். ஆமாம், அது மட்டும் தான் அப்படி இருக்கும். மளிகை ஐட்டமோ காய்கறியோ ஃப்ரூட்ஸோ வந்து நீங்கள் எங்கே வேணால் வாங்கிக்கலாம், அந்த ஐட்டம் கிடைக்கின்ற பட்சத்தில் எங்கே வேணா வாங்கிக்கலாம். ஸ்ட்ராபெரி எங்கே வேணா வாங்கிக்கலாம், ஸ்ட்ராபெரி இங்கே தான் இந்த கடையில் ஸ்ட்ராபெரி வாங்கணும் கிடையாது. ஒருவேளை குவாலிட்டி சரியில்லை, அந்த கடையை சரியில்லைன்னா நீங்கள் மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. பட் இந்த கடையில் தான் வாங்கணும்னு கிடையாது. ஒருவேளை இந்த கஸ்டமர் வந்து இந்த கடையில் வாங்கணும் விருப்பப்படுறாங்கன்னா அந்த கடையில் போய் கேளுங்க. நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க, சார் இந்த கஸ்டமர் தான் நிறைய உங்கள் ஆப்பில் உங்கள் கடையில் தான் வாங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் பேசணும், நான் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறேன், கஸ்டமர் அங்கே இருக்காங்க, நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு பிஸ்னஸ் கூடுதல் ஆகுது, என்ன மூலியமா சேல்ஸ் அதிகமாகுது. சரிங்களா? அப்போ எனக்கு ஒரு மார்ஜின் நீங்கள் கொடுங்க, இல்லைனா இந்த ஆர்டர்ஸ்லாம் வேற கடைக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். நீங்கள் அதை டீசெண்டாக சொல்லி அவங்கள்ட்ட ஆர்டர் வாங்கணும். இவ்வளோ ஆர்டர் வருது சார், ஒரு நாளைக்கு 15-20 பேர் உங்கள் கடையை சொல்கிறாங்க, சரிங்களா, இந்த ஐட்டம் கேட்குறாங்க, இப்போ நான் டெலிவரி பண்ணுறேன், சரிங்களா, எனக்கு என்ன மார்ஜின் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன், அவ்வளோதான். இப்போ சார் கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்குற ரேட்டில் கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். ஆர்டருக்கு 10 ரூபா கம்மி பண்ணி கொடுங்க, இல்லை டோட்டல் வேல்யூக்கு ஆர்டர் கம்மி பண்ணி கொடுங்க, ஏதோ ஒரு மார்ஜின் கிடைக்கணும். சரிங்களா? இது ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது சைமல்டேனியஸாக மார்க்கெட்டிங், டெய்லி மார்க்கெட்டிங் பண்ணணும். சரிங்களா? டெய்லி 10 கஸ்டமர் புதுசாக கொண்டு வந்துடணும் பிஸ்னஸ்குள்ளார. ஆல்ரெடி கஸ்டமரையும் தனியாக மேனேஜ் பண்ணிக்கணும், ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிக்கணும், கடைகளையும் சரியாக மேனேஜ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் உங்கள் ஒர்க்கே இதெல்லாம் தான். சரிங்களா? ஆர்டர் வருது, கஸ்டமர் புதுசாக கஸ்டமர் பிடிக்கணும், ஆல்ரெடி கடைகளை வந்து ப்ராப்பராக அவங்கள்ட்ட பேசி மார்ஜின் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். 10 ஆர்டர் வரும்போது ஒரு ரேட்டு மார்ஜின். சரிங்களா? 10 ஆர்டர் வருதா சார், 10 ரூபா மார்ஜின் கொடுங்க. 50 ஆர்டர் கொடுக்குறேன் டெய்லி உங்களுக்கு, சரிங்களா, எனக்கு ஒரு ஆர்டருக்கு 25 ரூபா கொடுங்க. 100 ஆர்டர் பண்றேன், சரிங்களா, எனக்கு என்ன மார்ஜின் பெஸ்டா கொடுங்கன்னு சொல்லணும் நீங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பிசினஸ் பண்றீங்க. இல்ல நீங்க சேல்ஸா சொல்றது பொறுத்து இருக்கு, எப்படி சொல்லணும் நம்ம கைட் பண்ணுவோம் உங்களுக்கு. இப்ப எடுத்த உடனே இப்ப எந்த கடையில கேட்க முடியாது. சரிங்களா? நம்ம போய் நம்மள்ட்ட பேசுற பொறுத்து தான் அவங்க நமக்கு சேல்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? இதுல எந்தயுமே உங்களுக்கு வந்து பிசினஸ் நஷ்டம்ங்கிறது கிடையாது. இதுல ஆர்டர் வந்தா உங்களுக்கு பிசினஸ், ஆர்டர் வரலன்னா இதை நஷ்டம் இருக்கா உங்களுக்கு? மளிகை கடைக்கு நஷ்டம் இருக்கு,
பொருளை ஓகே. வாங்கி வச்சு விற்காம போச்சு வச்சுக்கோங்க, நஷ்டம். காய்கறி பொருள் வாங்கி வச்சு ஆமா விற்காம நஷ்டம். உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. அதனால நீங்க ஆமா. இறங்கி தாராளமா பிசினஸ் பண்ணலாம். சந்தேகப்பட தேவையில்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு ஃபீல் பண்ண தேவையில்ல. நல்ல டீசெண்டான கடையே டைப் பண்ணிங்க, நல்ல மார்ஜின் கொடுக்குற டைப் பண்ணிங்க, நல்ல குவாலிட்டியா கொடுக்குற கடையை டைப் பண்ணிங்க. அதனாலதான் எல்லா கேட்டகரி பண்ணாம ஒவ்வொன்றா பண்ணணும். ஒரு ஏரியா ஒரு ப்ராடக்ட். மளிகை ஐட்டமா ஃபர்ஸ்ட் மளிகை, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு 10 நாள் 20 அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் ஃப்ரூட்ஸ் சேர்க்கணும். அப்புறம் கஸ்டமர் கேட்பாங்க, சார் வெஜிடபிள்ஸ் இருந்தால் வாங்கணும், அப்போ வெஜிடபிள் கடையை சேர்க்கலாம். இப்போ இதில் வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தோன்னா மார்ஜின் அதிகம். ஏன்னா சின்ன சின்ன கடைகளில் வாங்கிக்கலாம் நீங்கள், சரிங்களா? ஏன்னா வெஜிடபிள் பொறுத்த வரைக்கும் சந்தையிலும் கிடைக்கும் உங்களுக்கு இல்லையா? இப்போ மளிகை ஐட்டமாவது பெரிய சூப்பர் மார்க்கெட் கடைகள் இருக்கு. காய்கறி கடையில் வந்து ஒரு பெரிய கடைகளும் இருக்கு, இப்போ ரொம்ப பெரிய கடைகள் இருக்காது. நீங்கள் அதே பொருளை வந்து சீப்பராக ஹோல்சேலில் கடையில் கூட வாங்க முடியும், சரிங்களா? அப்போ நீங்கள் அதெல்லாம் கெட்டு போகிற பொருள், அவங்க வந்து ஒரு ரொம்பலாம் வச்சு விற்க முடியாது. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட ப்ராப்பராக வந்து பிஸ்னஸ் பேசுறீங்கன்னா கண்டிப்பாக மார்ஜின் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம பேசுறத பொறுத்து தான் இருக்கு. சரி சார், இப்போ ஒரே டவுட் சார். இப்போ நம்ம சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த மாதிரி வாங்குறோம் சார். ம் அங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் பில்லு கொடுப்பாங்க இல்லைங்களா? ம் ஆமா. இப்போ நம்ம ஒரு அண்ணாச்சி கடையில் நம்ம வந்து வாங்கும்போது கம்ப்யூட்டர் பில் இருக்காது. அப்ப கஸ்டமருக்கு நம்ம நீங்க கஸ்டமருக்கு இல்ல இல்ல பில்லு வந்து இல்ல இல்ல பில்லு நீங்க தான் கொடுக்கணும், அவங்க கொடுக்க கூடாது. அது வந்து நீங்க வாங்குற விலை 100 ரூபாய்க்கு வாங்கி 125 ரூபாய் விற்கிறீங்க. அவங்க சரி பில்லு வந்து சார். நீங்க வாங்குற விலை, அதை நீங்க கொடுக்க கூடாது கஸ்டமருக்கு. எந்த கடையில ஓகே வாங்குற சார். தகவல் கூட அவங்களுக்கு கொடுக்க கூடாது. ஒருவேளை ஒரு சரி சார். கஸ்டமரு எனக்கு இந்த கிரீன் டீ வேணும், இல்ல இந்த அது வேணும் இது வேணும் செலக்டிவா கேட்கறான்னு வச்சுக்கோங்க, அந்த ஐட்டம் வேணும்னு கேட்கறாங்கன்னா, இந்த கடையில வேணும் கேட்கறாங்கன்னா அப்ப மட்டும் பில் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. மற்ற டைம் உங்க சரி ஆப்ல வாங்குற எந்த பொருளுக்குமே பில்லு நீங்க தான் கொடுக்கணும். உங்க ஆப்ல சரி வந்து சார். அவங்க இன்வாய்ஸ் இருக்கும், இன்வாய்ஸ் பில் இல்லை இருக்கு. சார், அவங்க கம்ப்யூட்டர் சொன்னா கம்ப்யூட்டர் பில் இப்போ ஒரு கேட்கறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். ஒன்னு சின்ன மொபைல் பிரிண்டர்ஸ் இருக்கு, சரிங்களா? சின்னதா பிரிண்ட் பண்றதுக்கு மொபைல் பிரிண்டர்ஸ் இருக்கு, சரிங்களா? எல்லா கஸ்டமரும் எடுத்தோடனே கேட்க மாட்டாங்க. சொல்லுங்க, நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து பில் எப்படிலாம் அனுப்பலாம்னா வாட்ஸ்அப் பண்ண முடியும். ஆப்லேயே ஆப்ஷன் இருக்கு, சரிங்களா? பில்லை வந்து உங்க நம்பர் சொன்னா அவங்க நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிடலாம் இன்வாய்ஸ், சரிங்களா? ஒன்னு ஆப்லேயே ஓகே. இருக்கும், ஆப்லேயே ஆர்டர் போட்டதுக்கான லிஸ்ட் டீடைல்ஸ் இருக்கும், இன்வாய்ஸ் இருக்கும். கஸ்டமர் கேட்கறாங்களா, ஓகே. இந்த ஒரு நிமிஷம் உங்க நம்பர் சொல்லுங்க மேடம், நான் இன்வாய்ஸ் அனுப்புறேன். பிரிண்ட் அவுட் இல்லையா? இல்ல சார் பிரிண்ட் அவுட் நம்ம மிஷின் நம்மள்ட்ட கொடுக்கல, கம்பெனியில் கேட்டிருக்கோம், இன்னும் ஒரு வாரம் ஆகும், சரிங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு இன்வாய்ஸ் அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஆப்ல இருக்கிற இன்வாய்ஸ் எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடணும், அவ்வளவுதான், சரிங்களா? ஒருவேளை கஸ்டமர் எனக்கு இந்த கடையில இருந்து வேணும்னு கேட்டா மட்டும்தான் அந்த கடையோட பில்லு. அது கஸ்டமர் கேட்டா கொடுங்க, கேட்கலாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. கேட்கறாங்களா கொடுங்க, சரிங்களா? அவ்வளவுதான். ஏன்னா நீங்க வாங்குற வேலை வேற, விற்கிற வேலை வேற. கஸ்டமர் கேட்கறான்னு சொல்லிட்டு கடையில் எந்த பொருள் வாங்குறீங்களோ அதே ரேட்ல கொடுத்துறாதீங்க, அதை மட்டும் செய்யாதீங்க. 100 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு கொடுக்க கூடாது, அது பிசினஸ் கிடையாது, அது நஷ்டம், சரிங்களா? ஆமாம் சார். 100 ரூபாய்க்கு வாங்கி குறைஞ்சபட்சம் 125 ரூபாய் 130 ரூபாய், அப்புறம் ஒரு 30 ரூபாய் டெலிவரிக்கு. இப்ப ஒரு ஒரு மளிகை ஐட்டம் 6 ரூபாய்க்கு வாங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு ஐட்டத்துல வந்து 2 ரூபாய் அதிகப்படுத்துங்க, 10 ஐட்டம் ஆச்சு, எவ்வளவு ஆச்சு? 10 × 2 20 ரூபாய், குறைஞ்சபட்சம் 20 ரூபாய் லாபம் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஒரு ஒரு பொருளுக்கு 20 ரூபாய் வச்சாலே. நான் ஒரு 2 ரூபாங்கிறது ரொம்ப கம்மியா சொல்றேன், சில இடத்துல அதிகமா வைக்கலாம். நீங்க இது எப்போ உங்களுக்கு தெரியும்னா, ஒரு 2 3 கடையை கம்பேர் பண்ணுங்க. ஒரு மளிகை கடை, ஒரு நார்மல் ஒரு சூப்பர் மார்க்கெட் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேட் தெரிஞ்சிடும். அதே மாதிரி கஸ்டமரு ஆப்ல ஆர்டர் பண்ற அந்த பொருள் இருக்கிற ரேட்டுக்கு ஆர்டர் பண்ணாதான் டிஸ்கவுண்ட் உண்டு, டெலிவரி உண்டு, சரிங்களா? நீங்க எனக்கு தனியா வாங்கி கொடுன்னு கேட்கறாங்கன்னா அந்த கடையில போய் வாங்கிட்டு வான்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ஸ்விக்கி இருக்கு இல்லையா, ஸ்விக்கில வந்து சார் எனக்கு அந்த மளிகை கடையில போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பானா? நான் எந்த கடையை டைப் பண்ணிருக்கணும், நான் எந்த ஹோட்டலை கனெக்ட் பண்ணிருக்கணும், அதை தான் கொடுக்க முடியும். நான் இந்த ஹோட்டல் கனெக்ட் பண்ணிருக்கேன், நீ கொடு, அதுல கொடுத்தா நான் கொடுப்பேன். நீ நினைக்கிற ஹோட்டல போய் நான் வாங்கிட்டு வர முடியாது, அந்த கடை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏரியால நீங்க கனெக்ட் பண்ணல, உங்க ஆப்ல இல்லைன்னா அப்போ வாங்கி கொடுக்க முடியாது. பட் எப்ப நீங்க கொடுக்கலாம்னா, அந்த கஸ்டமர் உங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர் ஆகிட்டாங்க, சார் கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படி சொல்றாங்கன்னா அப்ப நீங்க கூடுதல் டெலிவரி சார்ஜ் வாங்கிக்கிறோம். 30 ரூபாங்கிறது 40 ரூபா வாங்கிக்கிறோம். அப்பதான் அடிக்கடி அவங்கள்ட்ட வாங்க மாட்டாங்க. இல்லைன்னா பண்ணுவாங்க, சும்மா சும்மா அப்பா அந்த கடையில வாங்கி கொடுத்துருப்பா, அப்பா இது காலைல வாங்கி கொடுத்துருப்பா, அது வாங்கி கொடுத்துருப்பா, இப்படியே அலக்கழிப்பாங்க. அது பிசினஸ் கிடையாது. பிசினஸ் ப்ராஃபிட்டுக்காக மட்டும்தான் பிசினஸ் பண்ணணும், கஸ்டமர் பிடிக்கிறதுக்காக பிசினஸ் பண்ணக்கூடாது. 10 கஸ்டமரா இருந்தாலுமே போதும், சரிங்களா? பிசினஸ் 100 கஸ்டமர் வரணும் அவசியம் இல்லை, ப்ராஃபிட் அதிகமாக வரணும். பிசினஸ் வந்து எப்பயுமே ப்ராஃபிட்டை நோக்கி மட்டும் தான் இயங்கணும். நிறைய கஸ்டமர் வந்தா பிசினஸ் கிடையாது. சில பேர், சார் 100 ரூபாய்க்கு வாங்கினேன், 105 ரூபாய்க்கு வித்தேன், டெலிவரி 20 ரூபா, எனக்கு 25 ரூபா லாபம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சுன்னுவான். 1.5 மணி நேரம் ஆச்சு சார் அந்த ஆர்டர் முடிக்கிறதுக்கு, இருக்கு
1.5 மணி நேரத்துக்கு 20 சம்பாரிச்சு லாபம் கிடையாது. சரிங்களா? ம். அப்ப நீங்க லாபம் அதிகமாகணும். 1 மணி நேரம் வேலை செய்றீங்களா, குறைஞ்சபட்சம் 60 ரூபா 70 ரூபா சம்பாதிக்கணும். நீங்க ஒரு ஆர்டருக்கு சொல்றேன் நானு, ஒரு ஆர்டர் எடுக்குன்னா 70 ரூபா 80 ரூபா சம்பாதிக்கணும். அப்ப அந்த மாதிரி பொருள் மட்டும்தான் நீங்க உங்க கடையில விற்கணும். எல்லா பொருளையும் விற்கிறங்கிறதுக்காக நஷ்டமா பொருள் விற்கக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது. அது கடைக்காரங்க பண்றது. ஏன்னா அவங்க வேற வழி இல்லை, நான் கடை தொடங்கிட்டேன், நான் பொருளை வாங்கி வச்சுட்டேன், வித்துதான் ஆகணும். அதனால அவங்க லாபம் கம்மி பண்ணி விற்பாங்க. நீங்க அதை செய்யக்கூடாது.